கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த நாள் ஒரு சின்ன செபிக்க போகிறோம். அது கேளுங்க. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம், சங்கீதம், தாவீதின் சங்கீதம் 23வது சங்கீதம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று இந்த வசனம் சொல்லுது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஆடுக்கு மேய்க்கிறவன் ஒருத்தர் இருக்கும்போது அந்த ஆடுகளுக்கு பயம் இல்லை என்று வேதம் சொல்லுது. ஒரு மேய்க்கிறவன், ஆடுகளை மேய்க்கிறவன் ஆட்டோடு இருக்கிறதுனால அந்த ஆடுகளுக்கு எந்த பயமும் கிடையாது. அதே நேரத்தில் தாழ்ச்சி அடையாது. அதாவது புல் இல்லையே, தண்ணி இல்லையே, இன்னைக்கு எங்கே போய் நான் சாப்பிட்றது என்று அந்த ஆடுகள் கஷ்டப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய நிலைமை கிடையாது. ஏன்னா அந்த மேய்க்கிறவன் அந்த ஆடுகளை மேய்க்கிறவன் பக்கத்திலே இருக்கிறதுனால எங்கே தண்ணி இருக்குது, எங்கே விட்டால் அந்த தண்ணி அழகாக அந்த ஆடுகள் குடிக்கும், எந்த இடத்துல மேய்ச்சல் இருக்குது, எங்கே போனால் இந்த மேய்ச்சல் மேயும் அப்படின்ட்டு அவன் தான் கவலைப்படணுமே ஒழிய ஆடு கவலைப்படுவதில்லை. அவன் ஆடு மேய்க்கிறவன் எங்கிட்டு போகிறானோ அவனுக்கு பின்னாலேயே இந்த ஆடுகள் போச்சுன்னா இந்த ஆடுகள் வகு நிறைய சாப்பிடும், நல்ல தண்ணீர் குடிக்கும், நல்ல தொழுவத்தில் பாதுகாப்பாக படுத்து கிடக்கும். அந்த ஆடுகளோடவே அந்த ஆடு மேய்க்கிறவனும் படுத்து கிடப்பான். அது நாய் கடிக்குமே, பேய் கடிக்குமே, பிசாசு வருமே, அல்லது எவனா திருட தூக்கிட்டு போயிடுவானே என்ற பயம் அந்த ஆடுகளுக்கு பயம் கிடையாது. ஏன்னா அந்த ஆடு மேய்க்கிறவன் கூடயே இருக்கிறான். அதுபோல் அருமையான தேவச்சனமே, நம்ம ஒரு ஊழியத்தை செய்யும்போது, ஒரு காரியத்தை செய்யும்போது, ஆண்டவரை தொட்டுட்டு நம்ம செய்யும்போது நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் பார்த்துக்கிறார். நாம் என்ன செய்யணும்னு நம்ம உள்ளத்தில் அவரே பேசுகிறார். ஏன்னா அவரை நம்பின பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாக இருக்கிறார். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளை எந்த காரியத்தை செய்தாலும் தேவனை நம்பி செய்யணும்னு சொல்கிறது. ஆகவே இந்த யூடியூப் சேனலை நாங்கள் முதலாய் தொடக்க இருக்கிறோம். இந்த யூடியூப் சேனலை ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொடுக்குறோம். நீரே இதை நடத்தி உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய அநேகருக்கு இது புரோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. எத்தனையோ ஜனங்கள் அறியாமையினாலையும், ஆண்டவர் குடி, வெறி, பீடி, சிகரெட்டு, தண்ணினாலையும், வாழ்றதற்கு வழிகாட்ட ஆள் இல்லாதனாலையும் அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வேத வசனம் அவங்களுக்கு வழிகாட்டும்படியாய், வருங்காலத்தில் விடுதலை அடையும்படியாய், எங்களை போல மனம் மாறி மனித பரிசுத்தத்தில் ஒழுக்கத்துக்குள்ள வரும்படியாய், அந்த பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் செத்தாலும் மோட்ச ராஜ்யத்துக்கு போகும்படியாய் கிருபை செய்யுங்க. இதை கேட்குற எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை அவர்கள் மேலே இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.